மக்களே, பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் மீண்டும் மீண்டும் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் தமிழகத்துல ஆட்சி மாற்றத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கும். அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா கரெக்டா எலெக்ஷனுக்கு முந்தின நாள் மே 3ஆம் தேதி, எலெக்ஷன் 4 மே 3ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதி இருக்கு இல்லையா, அந்த ஏரியால 10 வயது சிறுமி அவங்கள பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி வட்ட செயலாளர் 43வது வார்டு நிர்வாகி பாம்பு தினேஷ் அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா அவங்கள விளையாடிட்டு இருந்த 10 வயசு சிறுமியை ரூமுக்கு கூட்டு போயிட்டு இந்த வன்கொடுமையை பண்ணியிருக்கிறார். அதுலேயும் த்ரெட்டன் வேற, மிரட்டு. ஸோ இதை வெளியே சொன்னா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன்ற மாதிரி அந்த அளவுக்கு மிரட்டி இருக்கிறார். அந்த பொண்ணு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஊர் மயிலாப்பூர், அங்கேருந்து சொந்தக்கார ரிலேஷன் சித்தி வீட்டுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல இந்த கொடூரம் நடந்திருக்குது. உடனே அந்த பொண்ணு எதுக்கும் பயப்படாம நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க சித்திக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சித்தி ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு அன்னைக்கு இதுவே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. பாம்பு தினேஷ் மேலே அங்கே போஸ்கோ சட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண போன இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆர்கே நகர் தொகுதி இவர் அந்த எலெக்ஷன் மறுநாள் ஆயிடுச்சு இல்லையா, அந்த எலெக்ஷன் டியூட்டி அந்த பூத்தில் கவுண்டிங் இடத்துல இருந்திருக்கிறார். கரெக்டாக அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. இப்போ அவரை நேற்று கைது பண்ணி அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி கொடூரங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்தே ஆகணும். ஏன்னா சட்டங்கள் தீவிரமாக்கப்பட்டால்தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். யாருமே வெளியே போய் ஃப்ரீயா போயிட்டு வர முடியல, இதெல்லாம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த கொடூரங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன எடுக்க போறாங்க, புதிய ஆட்சி அமைக்கிறவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த கொடூரெல்லாம் தகுந்த தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி எண்ணமே தோன்றக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் மட்டுமே இது குறைக்க முடியும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனால் அந்த பொண்ணு பாருங்க, இந்த வயசுல இதை போய் பார்க்கக்கூடிய ஒரு இதுவா, அது எந்த அளவுக்கு ட்ராமடைஸ் ஆகுன்றது யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வருத்தமாக தான் இருக்குது மக்களே.